அல்லாஹு 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 அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. ஆமீன் சொல்லக்கூடாது. சலவாத் வரும்போது நீ சேர்ந்து சலவாத்து நான் துவாவை செய்கிறேன். ஆமீன் சொல்ல இல்லை, சரியா? இப்போ அதாவது உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அதற்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய நபிமார்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நம்பனா இல்லையா? நம்பிக்கான்லாம். அதே மாதிரி அதே நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் மோசமான மன்னர்கள், ஆட்சியாளர்கள், கெட்ட மனிதர்கள், கெட்ட பெண்கள் இவங்களையும் படைச்சு இவங்கள மாதிரி வாழுங்க, இவங்கள மாதிரி வாழாதீங்க, இவங்கள மாதிரி வாழுங்கள், இவங்கள மாதிரி வாழாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியில் குறிப்பாக குர்ஆன் ஷரீஃபில் நிறைய என்ன செஞ்சுருக்கிறான், பாடங்களை கற்று கொடுத்துருக்கிறான், வரலாற்றில் சொல்லி காமிக்கிறான். குர்ஆனுடைய வழிநடிகளும் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வரலாறு, நல்லோர்களின் வரலாறு, தீயோர்களின் வரலாறு. அதெல்லாம் எதுக்கு? நமக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டும். நமக்கு ஒரு நல்லோர்களின் வாழ்வை பார்த்து நாம் நல்லவங்களாக வாழணும். கெட்டவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த தப்பை நம்ம செய்யாமல் அது வந்து பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யணும், அது இருக்கு. அப்படிங்கிறதுக்காகத்தான் குர்ஆனில் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படித்தான் குர்ஆன் ஷரீஃபில் பூமியில் வாழ்ந்த ஒரு அரசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அரசனுடைய வாழ்க்கை. யார் அந்த அரசன்? ஷத்தாத். அவன் பேர் என்ன? ஷத்தாத்னு சொல்லிட்டு ஒரு அரசன். இவன் யாருடைய மகன் அப்படின்னு சொன்னா, ஆத் இப்னு அவுஸ் பின் இரம் பின் ஷாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன்தான் ஷாம். ஷாமுடைய மகன்தான் இரம். இரமுடைய மகன்தான் கவுஸ். கவுஸுடைய மகன்தான் ஆது. ஆதுடைய மகன்தான் ஷத்தாத். ஆதுடைய மகன்தான் ஷத்தாதுக்கு யார் யார் கூட பிறந்தவங்கன்னு சொன்னால், ஷதீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான், அவனுடைய தம்பி. ஷத்தாதும் ஷதீதும், ஷத்தாதும் ஷதீதும். இவங்க அசல்ல யாருடைய பாரம்பரியம்? நூஹ் நபியுடைய பாரம்பரியம். ஆனால் குர்ஆனில் வந்து ஆது சமூக கூட்டம்னு சொல்லிட்டு பயான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன். ஆது சமூக கூட்டத்தை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் அழிச்சான் அப்படின்னா சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஹதீஸில் நிறைய பாடங்களில் பயான்கள் என்ன செய்வாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க. இந்த ஆது கூட்டம் யாருன்னு சொன்னால், இந்த ஷத்தாதுடைய அத்தாவுடைய அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னாடி வந்த கூட்டம் தான் யாரு? ஆது கூட்டம். ஆது கூட்டம் அது ஒரு கூட்டம். அது என்ன, அது வந்து எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லலாம், படைப்புல ஆது கூட்டம் மாதிரி, ஆது சமூக கூட்டம் மாதிரி உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதனை அவன் இதுவரையும் படைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லை. அவங்களுடைய நெகத்துக்கு மட்டும் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த நெகத்துல நெகம், இந்த நெகத்தை போய் ஒரு மலையை வந்து இப்படி குறைஞ்சாங்கன்னு சொன்னா மலை என்ன செய்யும், அந்த கல் பேர்ந்து விழுந்துடும் கீழே. தன்னுடைய விரல் நெகத்தை வச்சு மலையை குறைவாங்களா? இந்த 5 விரலை இப்படி 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 செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழி விழுவும். நம்ம செஞ்சா கையில் குழி விழுவும், நம்ம செஞ்சா நம்ம கையில் போய் விழுந்துடும், அடிபட்டோம். ஆனால் ஆது சமூக கூட்டத்தில் உள்ளவங்க போய் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த பாறைகள் என்ன செய்யும், குழி விழுவும். இன்றைக்கும் அவங்க வந்து மலைகளை குடைந்து வீடுகள் கட்டி உள்ள வாழ்ந்த அந்த மலைகள் இன்னும் பூமியில் அப்படியே இருக்கு. இன்னும் அடையாள சின்ன என்ன செய்ய உலகத்தில் அப்படியே இருக்கு. இப்போது இந்த ஆது சமூகத்துடைய கூட்டத்தில் வாழ்ந்த இவங்க உலகத்திலேயே மிக ஒரு அபாரமான ஆற்றல் சக்தி கொண்டு படைக்க அல்லாவே சொல்லலாம். அதுக்கு முன்னாடியும் அப்படி யாரும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் அப்படி யாரையும் படைக்க போகிறதும் இல்லை சொன்னாங்க குர்ஆன்ல சொல்லலாம். இப்போ இந்த சக்தி கொடுக்கப்பட்டது தான் யாரு? ஷத்தாதும் ஷதீதும்.
இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் உலகத்தையே 2ஆக பிரித்து ஆட்சி செஞ்சான். உலகத்தை ஒட்டுமொத்த இன்றைக்கி தான் நம்ம இந்த அமெரிக்கா, மலேசியா, சைனா, ஜப்பான், லண்டன், சிங்கப்பூர், அப்புறம் என்ன கொரியா, தென் கொரியா, ரஷ்யா எல்லாம் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் இங்கே இலங்கை எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுங்க உலகத்தில் வாழும்போது உலகத்தில் 2 தான். ஒன்று அது சத்தாத் ஆட்சி செய்கிற பூமி, இன்னொன்று சதீத் ஆட்சி செய்கிற பூமி. கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சதீதுக்கு மவுத் வந்துருக்கு, இறந்து போயிடும். அதுக்கு பின்னாடி யாருக்கு ஆட்சி போகும்? முழு ஆட்சியும் சத்தாதுக்கு தானே போகும். ஏன்னா அவன் அண்ணன் தம்பி செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு பின்னாடி என்ன அடுத்து அந்த அதுவும் சேர்ந்து யார்கிட்ட போகும்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்தியாவை ஆள்றதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்டுக்காங்க பாரு. உலகத்தையே ஒரு ஒற்றை கொடையின் கீழே செஞ்சுருக்காங்க, ஆண்டுக்காங்க. அப்போ சத்தாத் என்ன பண்ணியிருக்கிறான்? உலகம் முழுமைக்கு என்ன செஞ்சான்? ஆட்சி செஞ்சான். தன்னுடைய எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவன் பிறப்பே ஒரு அதிசயம். பிறந்துட்டு இப்போது பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். இவன் பிறந்த உடனேயே தாய் மொத்தா போயிடுச்சு. சத்தாது பிறந்த உடனே வந்துருச்சு, தாய் மௌத்தாயிடுச்சு. இது மாதிரி கேட்டிருக்கியா அந்த வரலாறு? கேட்டிருக்கியா? இல்லை. தாய் வஃபாத் ஆயிடுச்சு. வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த சத்தாதுக்கு உலகத்தில் யாருக்குமே அந்த பாக்கியம் கொடுக்கல. புலி வந்து பால் குடிச்சு. யாருக்கு? சத்தாதுக்கு. புலி இருக்கிறடா, அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அந்த புலியுடைய மனசுல ஒரு இறக்கத்தை போட்டான். இப்போ புலிதான் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறது யாருடைய பொறுப்பு? ஒரு மனுஷனுக்கு ரிஸ்க் தர்றது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எப்படி வேணாலும் கொடுப்பான்ல, கொடுக்கானா இல்லையா? ஒரு புலியை அனுப்பி, ஒரு குட்டி போட்ட புலி, அதுக்கு பால் சுரக்குது. அந்த புலி போய் யாருக்கு பால் கொடுக்குது? சத்தாதுக்கு பால் கொடுக்குது. அப்போது அதுக்கப்புறம் வளர்ந்த பெரிய ஆளாகிறான். அதுக்கு பேர் தான் ஆட்சி பண்ணுறான். இப்போ தம்பி இறந்து போயிட்டாரு. முழு ஆட்சி இவட்ட வந்துருச்சு. இப்போதான் அவன் வாழ்ந்த காலத்தில் ஒரு நபி இருந்தான். அந்த நபி என்ன செஞ்சாங்க? சத்தாதில் போய் சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப நாள் இப்படியே இருக்காத. அந்த நபிக்கு பேர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நபியுடைய பேர் என்ன? ஹூத் நபி. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, நீ உலகத்தையே ஆட்சி பண்ணுறப்பா, இவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். மலைகளையே குடையக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கான்லாம் கொடுத்துருக்குறான். வருவாங்க. ரைட். இங்கே வை கொடுத்துருக்குறான். அதனால் நீ வந்து அல்லாஹுக்கு பயந்து நடந்துக்கோ. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கேளு. அல்லாஹுக்கு வந்து மாறு செய்யாத. அல்லாஹுக்கு பயந்துக்க சொல்கிறான். அப்படின்னா நீ பயந்து நடந்தீங்கன்னா அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? மறுமையில் சொர்க்கம் தருவான். இப்போது சத்தாத் சொன்னான், நானும் கேள்விப்பட்டுக்கிறேன், சொர்க்கங்கிற ஒன்றை அல்லாஹ் வந்து வச்சுருக்கானாமே, அவன் என்ன எனக்கு தர்றது? யாரு? சத்தாத் என்ன சொன்னாங்க? நல்லா கேட்டுக்க. ஒரு மனுஷனுக்கு மிதமிஞ்சிய செல்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ நம்மள்டையே ஒரு 10 ஏக்கர் சென்று இடம் இருக்கட்டும், இல்லை ஒரு 50 பொண்ணாக அவன் கையில் இருக்கட்டும், அவங்களுக்கு வர்ற பேச்சா, அவங்களுடைய நடைய, அவங்களுடைய உடையும், அவங்களுடைய பாவனையும், அவங்களுடைய மேக்கப்பும், அவங்களுடைய தோரணையும் எப்படிலாம் தெரியுமா? அதுக்கியா திமுரு, பெருமை, தௌலத்து, கிபரியத்து எல்லாம் வந்துடும். ஆனால் சத்தாது முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுறான். அப்போது அவன்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது. முழு உலகமும் அவன் கையில் தான் இருக்குது. இப்போது இவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் கண்டிப்பாக பெருமை அடிப்பான்ல. இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், அல்லாஹ் எனக்கு என்னங்க சொர்க்கம் தட்டது? நானே ஒரு சொர்க்கத்தை கட்டி நானே வாழ்ந்துக்கிறேன். அப்போ அந்த காலத்துடைய வேதங்களில் சுகுப்புகள் படிக்கிற மாதிரி, சுகுப்புகள், ஏடுகள், அந்த ஏடுகளில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய வர்ணனையை பற்றி சொல்லியிருப்பான்ல. இந்த வர்ணனையை ஃபுல்லாக படிச்சுட்டு, இதே மாதிரி நானும் பூமியில் சொர்க்கம் கட்ட போகிறேன், சொர்க்கம் என்ன செய்ய போகிறேன்? கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினான். இன்ஜினியர் 100 பேரை கூப்பிட்டான். 100 பேர் செஞ்சான், கூப்பிட்டு பூமியில் ஒரு சொர்க்கம் கட்டி ஆகணும். அல்லாஹுக்கு போட்டியாக நான் உலகத்தில் கட்டியே ஆகணும். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாம் நான் செஞ்சு தர்றேன். நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல இடம் பாருங்கன்னு சொல்லு. பக்தாதுக்கு கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு இடம், ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில்
என்ன செஞ்சான், ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஜினியர் மகள் சேர்ந்து செஞ்சாங்க, ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ஆறு ஓடுது, அங்கே ஒரு தண்ணியும் ஓடுது. அப்போ சொர்க்கம்னா தண்ணி வசதி வேணுமா இல்லையா, தண்ணி வேணும்ல. அப்போ அதையும் இதையும் கம்பேரிஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க ஐடியா பண்ணி. அந்த 100 இன்ஜினியர்மார்களுக்கும் ஒரு இன்ஜினியருக்கு 1000 பேர் கொடுத்தான் வேலைக்கு. ஒரு இன்ஜினியருக்கு எத்தனை பேர் வேலைக்கு? 1000 பேர். அப்போ 100 இன்ஜினியருக்கு எத்தனை பேர் மொத்தம்? 1,00,000 பேர். 1,00,000 பேர் என்ன செஞ்சாங்க, ஷத்தாதுடைய சொர்க்கத்தை கட்டான். 1,00,000 பேரும் அந்த 100 இன்ஜினியரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தை கட்டினான். அப்படி கட்டி என்ன செஞ்சாங்க, கட்டியிருக்கலாம். நல்லா பிரம்மாண்டம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கங்கே வந்து சிற்றரசர்கள் இருப்பாங்க தெரியுமா, சிற்றரசர்கள். இவனுடைய தலைமைக்கு கீழே உள்ள மந்திரிமார்கள் இருப்பாங்கல்ல, இருப்பாங்களா இல்லையா? இவன் தான் மெயின் அரசன். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருப்பாங்களா இல்லையா, எம்எல்ஏ தளபதி. அவங்கள்ட்ட ஃபுல்லாக சொல்லி, உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் சொத்து, காசு, பணம், செல்வம், முத்து, மரகதம், வைரம், வைடூரியம், பவளம், மாணிக்கம், தங்கம், இன்னும் என்னென்ன உலகத்தினுடைய செல்வங்கள் இருக்கோ அத்துணை செல்வங்களும் யாருடைய கைக்கு வந்தாகணும், என் கைக்கு வந்து ஆகணும். என் கைக்கு வந்து ஆகணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், சட்டம் போட்டான். என்ன செஞ்சான், சட்டம் போட்டான். சட்டம் போட்டதுக்கு பின்னாடி அந்த மந்திரிமார்கள் எல்லாரும் அந்த அவங்களுடைய பூமியில் உள்ள செல்வம், காசு, பணம், சொத்து, நகை, நட்டு, வைரம், வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷத்தாதுடைய முன்னாடி வந்து போட்டான். பார்த்தா மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. எவ்வளவு செல்வம் பார்த்துக்கும், எவ்வளவு செல்வம்னு பார்த்துக்கும், எல்லாம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் சொர்க்கம் என்ன செய்ய போகிறான், கட்டப்பா. பார்த்தா எத்தனை நாள் வேலை நடக்குது, 300 வருஷம். அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் அசால்ட்டாக 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷம் வாழ்வாங்க. எப்படி? ரசூலுல்லாஹுடைய உம்மத்தில் வந்த நமக்கு தான் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் தான் எத்தனை வருஷம்? ஃபிரௌன் எத்தனை வருஷம் வந்தா தெரியுமா? 500 வருஷம் வந்தான் ஃபிரௌன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வந்தாங்க. நூஹ் வருஷம் வந்தாங்க, 1000 வருஷம் வந்தாங்க. இப்போ 300 வருஷம் கட்டப்படுது சொர்க்கம். சூப்பராக கட்டிட்டான், நீட்டாக கட்டிட்டான். பார்த்தா மயங்கி விழுந்துருவோம், அப்படி இருக்கும். கரெக்டாக நான் உண்மையிலேயே இன்னும் இருக்கு பூமியில், இன்னும் பூமியில் இருக்கு. சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த சொர்க்கத்தை போய் பார்க்கணும்ல, மன்னர் வரணும்ல, மன்னர் தானே போய் திறக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்குல்ல. அல்லாஹ் வந்து மக்கர் அல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். நீங்களும் மக்கர் பண்ணுவீங்க, நானும் மக்கர் பண்ணுவேன். யாருடைய மக்கர் ஜெயிக்கும்? அல்லாஹுடைய மக்கர் தான். மக்கர்னா என்ன? சூழ்ச்சி. என்னது? தந்திரம். அல்லாஹ் சொன்னான்ல, மக்கருல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். இப்போ சொர்க்கத்தை பார்க்கணும். 100 ஒட்டகங்கள் சொர்க்கத்துடைய சாவியை ஒவ்வொரு அறை எல்லாம் இருக்குது, அது சுமந்துட்டு வருது. இப்போ கட்டும்போதே ஒன்று சொன்னான், சொர்க்கத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு செவர் ஒன்று எழுப்புங்க. அந்த செவரில் ஒன்றையும் என்னது, ஒரு 100 அறைகளை ஒதுக்குங்க. 100 அறை கட்டுங்க அந்த சுவத்தில். அந்த 100 அறையிலையும் 1000 கொடிகள் பறக்கணும். ஒவ்வொரு அறைக்கும் 1000 கொடி, ஒவ்வொரு அறைக்கும் 1000 கொடி பறக்கணும். அது ஏன்னா அந்த 100 அறையிலையும் என்னுடைய அரசவையில் இருக்கிற ராஜ மந்திரிகள், பிரதானிகள் எல்லாரும் எங்கே இருப்பாங்க? அந்த 100 அறையில் அவங்க தான் இருப்பாங்க. நான் உள்ள சொர்க்கத்துக்குள்ள எனக்குன்னு ஒரு தனி அறையை ஒதுக்கி அதில் கட்டுங்க, அதில் நான் இருப்பேன். அதில் நான் என்ன செய்வேன்? இவ்வளவு தூரம் பார்த்து 300 வருஷமாக கட்டி முடித்த சொர்க்கத்தை 100 ஒட்டகங்கள் அந்த சொர்க்கத்தினுடைய சாவிகளை சுமந்து வருது. அதாவது நம்ம வீடு சாவியை தூக்கி போகும்போது ஒத்த விரலில் பிடிச்சிட்டு சுற்றிட்டே போவோம், அது ஸ்டைலாக போவோம். இங்கே அந்த மாதிரி சாவியை தூக்க முடியல. ஏன்? அத்தனை ரூம்பு, அத்தனை கதவு, அத்தனை ஜன்னல், அத்தனை அறைகள், அவ்வளவு தங்கம், அவ்வளவு கோல்டு எல்லாம். இப்போ இதை 300 வருஷம் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை திறக்கிறதுக்கு சாவி எப்படி இருக்கும்? எத்தனை சாவி இருக்கும்? அதையெல்லாம் ஒரு பெரிய பெரிய மூட்டைகளில் கட்டி 100 ஒட்டகம் சுமந்து வருது. அந்த ஆதுடைய கூட்டத்தில் சத்தாதுடைய அந்த படைகளும் வருது, சத்தாதும் வரலாம். இப்படிதான் சொல்றது, வரலாம். வந்து சொர்க்கத்தை திறக்க போறாங்க. கிளைமேக்ஸ் சீன். என்ன சீன்? கிளைமேக்ஸ் சீன். திறக்க அப்படியே ஆசையா ஆர்வத்தோட வர்றாங்க. அந்த சொர்க்கத்துக்கும் இவனுங்க வரல தூரத்துக்கும் இன்னும் ஒரு நாள் பயணம் பண்ணால் போயிடலாம். ரொம்ப நாள் பயணம், அப்போ நடந்து வரணும், ஒட்டது தானே வரணும். அப்போ எத்தனையோ நாள் பயணம் செஞ்சு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு நாள் பயணம் செஞ்சா என்ன ஆயிடலாம்? உள்ள போயிடலாம், பூந்துடலாம், பார்த்துடலாம். இப்போ என்னன்னா
அந்த ஒரு நாள் பயண கேப்பு, அந்த இடைவெளி, அந்த டிஸ்டன்ஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனையை இறக்கிட்டான். என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து ஒரு பெரிய இடி சத்தம். அந்த சத்தத்தை கேட்டோடனே அவங்களால தாங்க முடியல, காது ஜவ்லாம் அந்து போச்சு. நம்ம இப்போவே இந்த காலத்திலேயே புயல் அடிக்கும்போது, வானம் இடிக்கும் போது நமக்கு தாங்க முடியுதா? கல்யாண வீட்டில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்பீக்கரில் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பீக்கர் சவுண்டே காது என்ன செய்ய முடியாது, பக்கத்தில் நின்றோம்னா கேட்க முடியாது. பேரிடி, இடியை கொண்டு அவங்களுக்கு சின்ன பின்னமாக்கி ஒருத்தர் கூட மிஞ்சாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டான்? அழிச்சிட்டான். ஆனால் இதை சத்தாதும் காலி, சத்தாதும் காலி. சத்தாதை அழிக்க வரும்போது எல்லாருடைய ரூஹை வாங்குறது யாரு? எல்லாருடைய ரூஹை வாங்குறது யாருப்பா? எல்லாருடைய ரூஹை வாங்குறது யாரு? ஏய், படிச்சிருக்கியா இல்லையா? என்னடா மலக்கு மார்கள் பேர் என்னடா? ரூஹ் வாங்குற மலக்குடைய பேர் என்ன? புஷ்ராவா? புஷ்ராயில். அது என்னடா புஷ்ராயில்? டேய், அது பொம்பளை புள்ள பேருடா. அது இஸ்ராயில். அது என்னது? இஸ்ராயில். வேற புஷ்ராயில் அது இல்லை. கேளு, இஸ்ராயில். இஸ்ராயில் இஸ்லாம் வந்துட்டான். யார்கிட்ட? மெயின் ஆளு மன்னர்கிட்ட வந்துட்டான். மன்னர் மன்னா, மா மன்னா, நீங்கள் ஒரு அப்படிலாம் சொல்லலை, வந்து உங்களுடைய ரூஹை வாங்கிட்டு வர சொன்னாங்களா? உங்களுடைய ரூஹை அல்லா என்ன செஞ்சான்? வாங்கிட்டு வர சொன்னான். முடிஞ்சு, உங்கள் கதை முடிஞ்சு, சோழி முடிஞ்சு, ஒரு சோழி முடிஞ்சு, நீங்கள் வந்துருங்க போயிடுவோம். சத்தாது கத்துனானா, கதர்னானா, அலர்னானா, என்னண்டு கட்டிய சொர்க்கத்தை போய் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கட்டின சொர்க்கத்தை ஒரே ஒரு வாட்டி உள்ளே போய் நான் காலடி எடுத்து வச்சு பிஸ்மில்லான்னு, பிஸ்மில்லா இல்லை சும்மா பேருக்கு சொல்கிறேன், திறந்து உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காலில் உளுந்து அழுகாத குறையாக கெஞ்சுன்னு கெஞ்சினான். கெஞ்சினான். இஸ்ராயல் எப்படி விட்டாலே அவரை பற்றி அவன் தெரியுமே, வெரி பேட் மேன், வெரி பேட் மேன். என்னைக்காவது கல்வியில் இறக்கம் வந்திருக்கா? யாருடைய ரூகையாவது வாங்கும்போது பக்கத்தில் உட்காந்து அம்மா அழுவோம், ஐயோ என்னங்க இது பணனே போயிடாதடா. கொண்டாட்டி அழுவோம், என்னங்க என்னைய விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லாமல் எங்கள் குடும்பம் நடக்காதுங்க. மக எல்லாம் அழுவோம், அத்தா எங்களை விட்டுட்டு போயிடாதீ வாப்பா, சிதவி போயிடாதீ வாப்பா, எல்லாம் அழுவோம். உம்மா அழுவோம், மாமியார் அழுவோம், மருமையாக அழுவார், மருமக அழுவோம், ஊர் சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்ந்து நின்று ஒப்பாரி வச்சு அழுதாலும் இஸ்ராயல் என்ன செய்ய மாட்டாரு? கேட்கவே மாட்டார். ஏன் காது கேட்காது, ஏன் காது கேட்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? வம்பா இழுத்து பிடிச்சி கொண்டு போயிடுவார். இஸ்ராயல் என்ன செஞ்சாரு? அல்லாவுடைய கட்டளை ஒரு ரூஹை வாங்க சொல்லி, உனக்கு இனிமேல் எந்த அவகாசமும் கிடையாது. நேரம் வந்துருச்சுன்னா என்னது? எந்த அவகாசமும் கிடையாது. பிடிச்சிட்டு போகிறது தான் வேலை. பிடிச்சி இழுத்துட்டான். கடைசியில் இந்த விஷயம் அப்படியே முடியுது. அவனுடைய கதை அப்படியே முடியுது. அல்லாஹ் என்ன பண்ணா? அந்த சொர்க்கத்தை பாலைவனத்தில் போட்டு புதைச்சிட்டான், பூமியில் போட்டு. இன்றைக்கும் நீ போய் பாரு, பாலைவனம் மண் இருக்கு பாரு, எவ்வளோ மண் இருக்குது. அது ஒரு கடல் மாதிரி. இப்போ கடலுக்குள்ளே எத்தனையோ நகரங்கள் அழிஞ்சு போயிருக்கா இல்லையா? இன்றைக்கும் உள்ளே போனால் டைட்டானிக் கப்பலாம் உள்ள கிடக்கா இல்லையா? குமரி கண்டம் உள்ள கடலுக்குள்ள தான் கிடக்கு. லிமோரியா கண்டம் சொன்னாங்களா இல்லையா? ஸ்கூலில் படிச்சிருக்கா இல்லையா? நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், நீ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், 9th தான் படிச்சிருக்கேன், என்னை தாண்டி படிச்சிருக்கா இல்லையா? அந்த லிமோரியா கண்டம் எல்லாம் என்னது? கடலுக்குள்ளே கிடக்கு. அதே மாதிரி பாலைவன மண்ணுக்குள்ளேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் வாழ்ந்த எத்தனையோ கூட்டத்தை, அழிச்ச கூட்டத்தை, அவங்களுடைய கட்டடங்களை, அந்த ஊர்களை, நாடுகளை, அந்த பூகம்பங்களை கொண்டு கொள்ளும்போது பூமிக்கு உள்ளேயும் பல விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ். பூமிக்குள்ளேயும் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ்? மறைச்சு வச்சிருக்கான். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. என்ன செய்யாது? தெரியாது. இப்போ மறைஞ்சு போயிடுச்சா? மறைஞ்சு போனதுக்கு பின்னாடி இப்போ அதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் வருது. யாருடைய காலம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலம். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வந்ததுக்கு பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. இவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ் கூடவே இருப்பாங்க. எப்போனா ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருதோ அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை வஹி வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுன உடனே இந்த முஆவியா என்ன செய்வாங்க? ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. என்ன செய்வாங்க? ரெக்கார்டு பண்ணக்கூடிய முக்கியமான 4 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரைட்டர் யாரு? ரைட்டரா? சரி, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். நம்ம 5ஆம் கிளாஸ், நீங்கள் 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ். என்ன ரைட்டர் தானே? ரைட்டர்னா என்ன? ரைட்டர்னா WR அப்படியா? சரி, ஓகே, அது தேவை நமக்கு. அப்போ எழுதக்கூடிய பொறுப்பு யாருக்கு? முஆவியா. இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் அப்துல்லாஹ் பின் ஹிலாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. அப்துல்லா பின் ஹிலாஃபா, இவங்களுடைய ஒட்டகம் காணாமல் போயிடுது பாலைவனத்தில். எங்கே? சத்தாது வாழ்ந்த காலம் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி.
அப்படியே பேக் வாங்கிட்டு அப்படியே காலம் ஓடுது, ஃபாஸ்ட்டாக ஓடுது, பிரிட்ஜ். இங்கே வந்து பார்த்தா ரசூலுல்லாவுடைய காலம், ரசூலுல்லாவுக்கு பின்னாடி உள்ள காலம், ரசூலுல்லாஹ் வந்தாங்க. முஆவியாவுடைய ஆட்சி காலம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியும் முஆவியாவும் ஒரே காலத்தில் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க ஒரு பகுதி, ஒரு பகுதி. இந்த முஆவியாவுடைய காலத்தில் அப்துல்லா பின் ஹிலாஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒட்டகம் காணாமல் போயிடுது. ஒரு ஒட்டகத்தை தேடி போறாரு, ஒட்டகம் எங்கேயும் காணோம், எங்கேயுமே காணோம். கடைசியில் பார்த்தா பூமிக்குள்ள ஏதோ ஒரு வாசல் தெரியுது, மண் மாதிரி, ஏதோ ஒரு வாசல் மாதிரி தெரியுது. வாசல் மாதிரி தெரிஞ்சவொடனே என்ன அது, என்னமோ ஒரு மாதிரி தெரியுதே, பூமிக்குள்ள குறைஞ்சு போன மாதிரி தெரியுதே. பெரிய பிரம்மாண்டமான கதவு சல்லுன்னு திறந்தா உள்ள போயிடுச்சு. பார்த்தா ஒட்டகம் உள்ளதான் நிற்கிது. ஒட்டகம் எங்கே இருக்குது? இடம் எல்லாம் பாலைவனம், ஒரே ஒருத்த மட்டும் ஒரு சின்ன கேப் மாதிரி உள்ள போகுது. அப்போ அங்கே தான் ஒட்டகம் போயிருக்கும், எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுது எல்லாமே. அப்போ அங்கே தான் போகும். உள்ளே போனால் இவர் பார்த்துட்டு பயந்து போயிட்டார், ஆடி போயிட்டார், அசந்து போயிட்டார். ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே சத்தாது காலத்தில் கட்டிய சொர்க்கத்தை உலகத்தில் பார்த்த ஒரே ஆள் அந்த அவர் மட்டும்தான். அவரும் அந்த ஒட்டகம், அவரும் அந்த ஒட்டகம் தான். உள்ளே போய் பார்த்தா ஒட்டகம் உள்ள நிற்குது. உள்ள காசு, அந்த அந்த செல்வங்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த அத்துணை செல்வங்கள் உள்ளது. அவரால் எவ்வளவு முடியுமோ அழுத்தார், எவ்வளோ முடியுமோ அழுத்தார். அள்ளி கொண்டு வந்து வெளியில் வந்து சந்தையில் போய் இந்த காசு பணத்தை போய் வியாபாரிகிட்ட கொடுத்து விற்றா, வியாபாரிகள் சொல்கிறாங்க, இது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள காசு நாணயங்களாச்சே, இந்த செல்வங்களாச்சே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்து இந்த விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவி ஆட்சியாளர் முஆவியாவுக்கு செய்து போகுது. யாருக்கு போகுது? முஆவியா அரசருக்கு போகுது. இப்போ முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு தாபியீன்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த கல்விவான்களில் ஒரு முக்கியமான ஆள். சஹாபாக்களை பார்த்தவங்களுக்கு பேர் என்ன? சஹாபாக்களை பார்த்தவங்களுக்கு பேர் என்னப்பா? தாபியீன்கள். இந்த தாபியீன்களில் முக்கியமான ஒரு ஆள் கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, உலகத்தில் ஏதாவது பூமிக்குள்ளே புதையுண்டு போன ஏதாவது ஒன்று இருக்கா, வரலாற்று அப்படி எதுவும் நடந்திருக்கா? அப்போ தான் கஅபுல் அஹ்பார் வந்து கல்வியாளர், எல்லா வரலாறும் தெரியும், எல்லா வேதங்களையும் படிச்சவர், எல்லா வேதங்களையும் படித்தவர். அவர் தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், சுபுக்குகள், ஏடுகள் எல்லாமே தெரியும் அவருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க, சத்தாதுன்னு ஒருத்தர் இருந்தான், அவனுடைய காலங்கள் வியா இருந்துச்சு, ஆது கூட்டத்தில் உள்ளவன், ஆதுடைய மகன், அவனுடைய கூட்டம் பெரிய பலசாலியான கூட்டம். அவன் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவித்து, நானே பூமியில் சொர்க்கத்தை கட்டேன்னு சொல்லி கட்டி பிரம்மாண்டமாக இருந்தது. கடைசியில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு ரூபா வாங்கி அவனுடைய கூட்டத்தை ஃபுல்லாக அழிச்சு முடிச்சிட்டான், கதையை முடிச்சிட்டான். அது வந்து பூமியில் தான் இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி வர்ற ஒரு சஹாபி ஒருத்தர் என்ன செய்வார், அந்த சொர்க்கத்தை பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள வேதங்களில் இருக்கு. அவர் வந்து சில அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அந்த வேதங்கள்ல அவரை பற்றியும் சில அடையாளங்கள் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, அப்துல்லாஹ் பின் ஹிலாஃபா ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு போய் அந்த கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நிப்பாட்டி, உங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த அடையாளம் உள்ள ஆள் இவர் தானான்னு பாருங்க, இவராண்டு பாருங்கன்ட்டான். பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நிச்சயமாக இவரே தான், நிச்சயமாக இவரே தான். அந்த வேதங்களில் அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொல்லப்பட்டுச்சோ, அந்த அடையாளங்கள்லாம் யார்கிட்ட இருக்கு? இந்த அப்துல்லா பின் ஹிலாஃபாவை பார்த்தவன நினச்சிட்டாரு, கண்டுபிடிச்சு இவர் தான் சொல்கிறான். எதுக்காக சொல்கிறோம்னா, அந்த சொர்க்கத்தை அல்ல பூமியிலே மறைச்சிட்டான். பூமி அரசியல் யாருக்கும் மாதிரியே காட்டல, ஆனால் ஒருத்தர் மட்டும் காட்டினா அது அவரோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் பூமி அந்த சொர்க்கம் இருக்குது. நாளைக்கு மறுமையில் ஒரு மோமினுக்கு அல்ல என்ன செய்வாங்க, சொர்க்கத்தை கொடுப்பாங்க. நாளைக்கு ஒரு மோமினுக்கு, களிமா சொன்ன மோமினுக்கு அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பானா. யாருக்கு? ஒரு களிமா சொன்ன, அந்த அளவுக்கு தத்ரூபமாக கட்டிட்டான் அவன் சொர்க்கத்தை. எப்போ ஏற்பட்டாலும் இருப்பான். அப்போ பார்த்துக்க சத்தாத், மறந்துடாத அவன் பேரை. அவன் பேர் என்ன? சத்தாத். இப்போ எதுக்காக சொல்ல வரணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு செல்வம் நம்மள்கிட்ட ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு ஆட்டம் கூடிடும். பைக் இல்லாத காலத்தில் சைக்கிளை மட்டும் வச்சுக்கிட்டு மெதுவாக போவோம், நமக்கு கிடைச்சது இதுதான் போவோம். பைக் வந்துருச்சுன்னா 2 கொம்பு முளைச்சிடும் நமக்கு தான். ஆனால் வெளியே தெரியாது, வெளியே என்ன செய்யாது, மேலே 2 கொம்பு இருந்து பெருசாக முளைச்ச உடனே பண்ணுற சேட்டை இருக்கும்போது, நம்ம பசங்க பண்ணுற சேட்டை பார்த்தியா, கல்யாண வீட்டில் பார்த்தியா சேட்டை. சின்ன பசங்க இப்படி, பெண்கள் அந்த செல்வத்தை ஃபுல்லாக வாரி முழுக்க உடம்புல போடுது, அப்படியே ஜில் 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 ஜில்னு போடுது, எப்படி போடுது, ஜில் 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 ஜிஹானா ஜல் ஜில் ஜஹானா, ஜில் ஜில் ஜிஹானா ஜஹானா மாதிரி எல்லா நகை அட்டு 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 எல்லாத்தையும் அள்ளி போடுது. எங்கள்கிட்ட 50 ரூபா நகை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க போட்டு போடுறதையே பார்த்து மக்கள் நினச்சிடுவாங்க, யாருடா
எப்படி நான் நகை போட்டு காப்பாரு அப்படின்னு மற்றவங்க பார்த்து என்ன செய்வாங்க பேசுவாங்க. என்ன செய்வாங்க பெருமையை பேசுவாங்களா இல்லையா? அது இந்த ஆம்பளைக்குள்ளா அப்படி வெள்ளை வேஷ்டி, அது ஒரு கட்சி கொடி, டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கட்சி கொடியை போட்டு அது ஒரு அப்படியே தலையில் பட்டு இழுத்துட்டு போவாங்க. அப்படியே தெருவை கூட்டிகிட்டே போவாங்க, தெருவை சுத்தம் பண்ணிகிட்டே போவாங்க. தோட்டியாக பாப்பா தோட்டியாக இப்போ இப்போ இருப்பார்ல குப்பையை இருப்பாங்க, அது மாதிரி தெருவில் இருக்கிற குப்பையை ஃபுல்லாக ஒரு வேஸ்ட்டு என்ன செய்யும் பார்த்துக்கா இல்லையா? அப்படி அரசியல் அப்படி ஒயிட் சட்டை அப்படி இது கைலி அப்படி வேஸ்ட்டு கட்சி துண்டு தோலில் கிடக்கும், அப்படியே இழுத்துட்டே போகிறது. தெருவில் குப்பையெல்லாம் என்ன செய்யுது கூட்டிகிட்டே போகிறது. கவர்மெண்ட்டு குப்பை கொட்டக்கூடிய ஆளு, கவர்மெண்ட்டு குப்பை கொட்ட. எதுக்கு இந்த பெருமை? ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் இவர் என்னமோ முதலமைச்சர் மாதிரி நினச்சிக்கிறது, இவர் தான் பெரிய முதலமைச்சர் மாதிரி என்ன செய்யறது நினச்சிக்கிறது. ஆண்களுக்கு இப்படி பெருமை, வயசு பசங்களுக்கு இந்த பெருமை. வயசு பிள்ளையாக இருந்தால் ஒரே மேக்கப்பு, ஒரே பியூட்டிஷன் தான், ஆல்கேஷன் தான். எல்லாம் கொடுத்த ஒரிஜினல் அழகை அழிச்சுப்புட்டு நம்மளா ஒரு செயற்கை அழகை என்ன செய்யறது? பவுடர் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, டின்னர் அடிக்கிறது, அப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி துடைக்கிறது, மண்ணெண்ணெய் ஊற்றி அப்புறம் என்ன செய்யறது? அதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுருவாங்க, இந்த ப்ரெஷ் வச்சு தான் பெயிண்ட் அடிப்பாங்க, இப்படியே அடிப்பாங்க. இது அதுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு ஆள் வேலை, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது வருவாங்க இல்லை, அது மாதிரி கல்யாண வீட்டுக்கு ஃபுல்லாக பொம்பைகளுக்கு மேக்கப் போகிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அவங்க இருக்கிற பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, க்ரீமு, பெயிண்ட்டு எல்லாம் ரோஸ் கலர் பெயிண்ட்டு, மஞ்சள் கலர் பெயிண்ட்டு, ஆரஞ்சு பெயிண்ட்டு எல்லாம் இருக்கும். அவங்க எடுத்து பொண்ணுக்கு சுண்ணாம்பு என்ன செய்யறது? சுண்ணாம்பு அடிக்கிறது, மட்டி அடிக்கிறது. ஏய் கேளு, சுண்ணாம்பு, மட்டி, பெயிண்ட்டு, கடைசியில் கொஞ்சம் அப்படி கழிச்சிச்சுன்னா டின்னர் தொட்டு இதை அழிச்சிக்கிறது, அழிச்சிட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறது. எழுதும்போது தப்பாக போச்சுன்னா ரொம்ப அடிக்குமா இல்லையா? அது மாதிரி இதை அழிச்சிக்கிறது, அழிச்சிட்டு மறுபடியும் பெயிண்ட்டு. அல்லாஹ் அக்பர். மூஞ்சிக்கு மட்டும்தான் அந்த மூஞ்சி, உடம்பு ஃபுல்லாக வேற கலரில் இருக்கும், மூஞ்சி மட்டும் பேய் மாதிரி இருக்கும். கேட்டால் அது கோல்டு மேக்கப், அது பேர் என்ன? ஆமாம், அது என்னமா டேய் தங்கமாக இருக்கணுமா, ஜொலிக்கணுமா? அப்படியே மூஞ்சி மட்டும் ஜொலிச்சு என்ன செய்யா? அது நல்லாவா இருந்துச்சு, பேய் மாதிரி இல்லை, பார்க்க சகிக்குமா? சகிக்கவா செய்யுது பார்க்கும்போது. அதை பார்த்தா அந்த இயற்கையாக உள்ள அழகும் போய் செயற்கையாகவும் அழகு வராமல் நம்ம அதை பார்த்தாலே இது கல்யாண பொண்ணா இல்லை பேயாடா இது, இல்லை பிசாசா இது அப்படின்னு நினைக்க மாதிரி செஞ்சிருக்கோம். மேக்கப்பு இருக்கும் சரியா? அப்போ அந்த அளவுக்குலாம் என்ன செய்ய தேவையில்லை, போட தேவையில்லை. கொஞ்சம் செல்வம் வந்துட்டாலே இந்த ஆட்டம். அப்போ சத்தாத்துக்கு இருந்த செல்வத்துக்கு எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பான். ஆனால் கொஞ்சம் இருந்து ஆட்டம் போட்டாலும், ரொம்ப இருந்து ஆட்டம் போட்டாலும் முடிவு என்னதான்? மோசமாக போய் என்ன ஆயிரும்? மோசமாக போய் கடைசி நேரத்தில் ரூஹை வந்து இஸ்ராயில் வாங்கும்போது தான் தெரியும் நம்மளுடைய உலக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது இதான். அதனால் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் போடாமல் அடக்கமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஆட்டம் போட்டோம் சத்தாது மாதிரி தான், கொஞ்சம் மோசமாக அல்லாஹ் ஆடுவான். அல்லாவுடைய ஆட்டம் இருக்கும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ஆட்டம் போடாமல் என்ன செய்யணும்? வாழ்ந்துட்டு போயிடும். முடிச்சுக்கிறோமா? முடிக்காதாமா? வாடா ஒரு மணி நேரம் ஆகிட போகுது.